ஹாய், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிறு தானியங்களில் ஒன்றான கம்பை வச்சு கம்மங்கூழ் செய்ய போறோம். அந்த கம்மங்கூழ் செய்யறதுக்கு கம்பு நமக்கு தேவை. சின்ன வெங்காயம் கொஞ்சமா நறுக்கியது, கொத்தமல்லி தழை நறுக்கியது சிறிதளவு, கருவேப்பிலை நறுக்கியது, தயிர் 1 கப். இது எல்லாமே நமக்கு கம்மங்கூழ் செய்யறதுக்கு வேணும். இப்ப வெயில் காலம் வந்துருச்சு அல்லவா? இந்த கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம கம்பு ஒரே அளவுடைய 2 டம்ளர் கம்பு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஒரே அளவானது. இந்த 2 டம்ளர் கம்பு எடுத்து ஊற வைக்க போறோம். இந்த கம்பை நீங்க ஒரு 10 இருந்து 15 நிமிடங்கள் நீங்க ஊற வச்சீங்க அப்படின்னா போதும். கம்பு ஊறிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றணும். எந்த பாத்திரத்தை வேணாலும் நம்ம வைக்கலாம். நம்ம இன்னைக்கு மண்பானையில செய்ய போறோம். இப்ப நான் 6 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 2 கப் அளவு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கம்பு எடுத்திருக்கோம். 2 கப்புக்கு 6 டம்ளர் தண்ணி நம்ம ஊத்திருக்கோம். சரியா? கம்பு இப்ப 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஊறின கம்பை 2 தடவை நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கல் இல்லாம அரிச்செடுத்து வச்சிருக்கோம். கல் இல்லாம அரிச்செடுத்து வச்சிருக்கிற கம்பை தண்ணி சுத்தமா இல்லாம இப்ப நம்ம மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா பொடி பண்ண போறோம். மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு பார்க்கலாமா? அரைச்ச கம்பை ஒரு தட்டத்துல கொட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸ் பவுடர் மாதிரி நம்ம அரைக்க கூடாது. இப்படி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்புல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே தான் நம்ம வச்சோம்லவா, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கம்புக்கு தண்ணி அதிகமா போனா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை கம்பு போட்டதுக்கு அப்புறமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்ப நம்ம கம்பை சேர்க்கலாம். அரைச்சு வச்ச கம்பை போடலாமா? கம்பை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கைவிடாம நம்ம ஒரு கரண்டியோ ஒரு மத்தோ வச்சு கைவிடாம நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கைவிடாம கிளறணும் அப்படின்னா தான் கட்டி சேராம இருக்கும். அதுக்காக இப்படி கைவிடாம நீங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்ப இந்த கம்பு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிம்லயே வச்சு நம்ம நல்லா வேக விடணும். இப்ப தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப கெட்டியா இருக்கு. இப்பவே கெட்டியான பதத்துல இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு மறுபடியும் கைவிடாம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட கம்மங்கூழ் ரெடி ஆயிட்டு இருக்கு. சிம்லயே வச்சு கிளறணும். அடுப்பை வேகமா வச்சுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால நம்ம சிம்ல வச்சு தான் கிளறணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப கம்பு நல்லா தண்ணியோட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. நம்மளோட கம்பங்கூழ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கையெடுக்காம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காது. கட்டி சேராம நம்மளுடைய கம்பங்கூழ் ரெடி ஆயிருச்சு. பார்க்கலாமா? நைட் ஃபுல்லா தண்ணியில ஊறி நம்மளோட சத்துக்கள் நிறைந்த கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பங்கூழ் நேத்து மத்தியானம் செஞ்சு நைட்டு ஃபுல்லா தண்ணியில அதை உருண்டை பிடிச்சு போட்டு இந்த மாதிரி ஊற வச்சாச்சு. இந்த மாதிரி ஊற வச்சதை இப்ப நம்ம கூழ் மாதிரி கரைக்க போறோம். இப்ப நம்ம இந்த கம்பங்கூழ்ல ஒரு 2 உருண்டையை எடுத்து போட்டு இப்படி கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம முதல்ல சட்டியில நம்ம கம்பங்கூழ் செஞ்சோம்லவா, நேத்து செய்யும் பொழுது நம்ம என்ன போட கிடையாது, உப்பு போடல. இந்த மாதிரி கம்பங்கூழ் கரைக்கும் பொழுது நம்ம என்ன சேர்த்துக்கணும்? உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதுல என்ன சேர்க்க போறோம்? மோர் சேர்க்க போறோம். 2 உருண்டைக்கு தேவையான அளவு மோர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க கையிலையும் கரைக்கலாம், கரண்டிலையும் கரைக்கலாம். அடுத்து கொஞ்சமா சின்ன வெங்காயம், தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
நறுக்கிய கொத்தமல்லி தழை, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்மங்கூழ் ரெடி ஆயிருச்சு. இந்த கம்மங்கூழுக்கு சைடிஷ்ஷா நீங்க வடகம் வச்சு சாப்பிடலாம், வெங்காயத்தை கடிச்சிட்டும் சாப்பிடலாம், ஊறுகாய், அப்பளம் இந்த மாதிரி நீங்க எது செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதை வச்சு சாப்பிடலாம். இந்த வெயில் காலத்திற்கு ஏற்ற உணவான இந்த கம்மங்கூழ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.